இனிய ஜோதிட சொந்தங்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் பின்பற்றாளர்களுக்கும் நல் வணக்கங்கள். இந்த பதிவு தற்போது பிரேக்கிங் நியூஸாக பிரபலமாகிக் கொண்டிருக்கும் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களின் கருத்து விமர்சனங்கள் பற்றிய பதிவாகும். எமது கருத்துக்களும் ஒரு சில கருத்துக்கள் உண்டு. அனுபவ ஆய்வு ரீதியான கருத்துக்களையும் இப்பதிவில் பதிவிட்டுள்ளேன். பொதுவாக ஆதித்ய குருஜி ஐயா கூறிய சார ஜோதிட முறை பலன்கள் விமர்சனங்களும் மற்றும் நட்சத்திரங்களுக்குள் பலன்கள் இல்லை, சுபத்துவம் பாவத்துவம் ரீதியாகத்தான் பலன்கள் உள்ளது என்ற அவருடைய கருத்துக்களுக்கும் பலவிதமான கருத்துக்களும் விமர்சனங்களும் பதிவிட்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் சிலர் குற்றம் கூறிய பிரபலமாக வேண்டும் என்ற நோக்கத்தில் அவரை குற்றம் கூறியும் பதிவிட்டு வருகிறார்கள். அதாவது அவருடைய விதிகளுக்கு ஒரு சில ஜாதகங்களை மட்டும் உதாரணமாக பதிவிட்டு அவரை விமர்சித்து வருவதும் நான் அறிந்து வருகிறேன். முக்கியமாக என்னை பற்றி ஒரு சிறு அறிமுகம். நான் 2001 ஜோதிடத்துறைக்கு வந்துள்ளேன். ஏறத்தாழ 2005 மதுரை பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் பயிற்சி பெற்றுள்ளேன். ஜோதிடவியல் பயின்றுள்ளேன். மேலும் அருகிலுள்ள தாராபுரம், அதாவது நாடி ஜோதிடம், பாரம்பரிய ஜோதிடம் போன்ற பயிற்சி நிலையங்களிலும் பயிற்சி பெற்றுள்ளேன். சென்னை யூனிவர்சல் ரிசர்ச் அகாடமி என்று சொல்லக்கூடிய PS பரமசிவம் அவர்கள் நடத்திய பலவித பாடத்திட்டங்களிலும் பயின்றுள்ளேன். அதிலிருந்து தொழில்முறை ஜோதிடராகவும் நான் அனுபவ ரீதியான எனக்கு ஆய்வுகளும் அனுபவங்களும் உண்டு என்ற அடிப்படையில் எனது சொந்த கருத்தாக இப்பதிவை பொதுவான ஜோதிடன் என்ற முறையில் பதிவு செய்ய உள்ளேன். ஏனென்றால் ஆதித்ய குருஜியை நான் இதுவரை நேரில் பார்த்ததும் இல்லை. எமது மாவட்டமான நாமக்கலுக்கு அருகில் உள்ள ஈரோடு, திருச்சி, சேலம் போன்ற பகுதியில் நடந்த அவருடைய மாநாடுகளிலும் நான் பங்கேற்றதில்லை. ஏன் இதுவரை ஒரு முறை கூட நான் அவரிடம் ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசியதும் இல்லை. அவருடைய வீடியோக்கள் பதிவுகளை பார்த்து அவருடைய விதிகள் விதிவிலக்குகளை அறிந்து ஆய்வு செய்து அனுபவ ரீதியான உண்மையை உணர்ந்து வருபவன் நான். அவருடைய முகநூல் குழுவிலும் அவ்வப்போது சில பதிவுகளை நான் பதிவிட்டு வருவேன். அவ்வளவுதான் எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு. எனவே அவரை துதிபாட வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை. பொதுவான உண்மையான கருத்தை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பதிவை பதிவிட்டுள்ளேன். பொதுவாக ஜோதிடத்தில் 100% பலன்களை கூற முடியுமா என்றால் எவராலும் கூற முடியாது. எந்த ஜோதிட ஆசான்களாலும், ஜோதிட பாடங்கள் நடத்துவர்களாலும், ஜோதிட மாமேதை என்று நினைத்து கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருப்பவர்களாலும் உறுதியாக ஒரு சுய ஜாதக பலனை 100% கூறவே முடியாது என்பது ஆணித்தரமான உறுதியான உண்மையாகும் என்பதை பதிவு செய்து கொள்கிறேன். ஏன் என்றால் ஜோதிடம் என்பது ஞானிகள் கூறி சென்றது. காட்டுக்குள் கண்ணை மூடிக்கொண்டு ஞானத்தால் அறிந்த ஞானிகள் கூறியதை சாதாரண 6 அறிவு படைத்த மனிதர்களால் அவர்களுடைய அறிவுக்கு உட்பட்டு தான் உணர முடியும், யூகிக்க முடியும். எனவே 100% பலன்களை கூறுவது என்பது பரம்பொருளை தவிர பாமர மனிதர்களால் முடியாது என்பது ஆணித்தரமான உண்மையாகும். அப்படி எவராவது கூற முடியுமென்றால் பின்னால் நான் ஒரு சவால் வைத்துள்ளேன். அதற்கு தயாராக இருங்கள். அடுத்ததாக ஜோதிடத்தில் 100% பலன்களை கூற முடியாது என்பதை சில உதாரணங்கள் மூலமும் நான் உலக மக்களும் உணர்ந்துள்ளார்கள், நம்மளும் உணர்த்த முடியும். எவ்வாறென்றால் மகத்தில் பிறந்து ஜெகத்தை ஆண்ட நமது முன்னாள் முதல்வர் அவர்களின் மரண நிலைகளை பற்றி எந்த ஜோதிடராலும் உறுதியாக கூற முடியவில்லை. கூறவில்லை என்பதுதான் உண்மையாகும். ஏனென்றால் அவர் ஜோதிடத்தில் அதிகமான நம்பிக்கை உள்ளவர், ஜோதிடர்கள் பலரின் ஆலோசனைகளையும் பெற்றவர். அவருக்கு யாரும் உறுதியான உண்மையை கூற முடியவில்லை.
அவருடைய மரண நிலைகள் எப்படி ஏற்படும், எவ்வாறு உங்களுக்கு மரணம் ஏற்படும், யாரால் ஏற்படும் என்ற துல்லியமான பலன்களை எவராலும் கூற முடியவில்லை. அடுத்தது அவருடைய வழக்குகளிலும் சரி, அவருடைய பாதிப்புகளிலும் பிரச்சனைகளுக்கும் அவர்கள் கூறிய யானை தானம், தங்க தானம் போன்ற பரிகார முறைகளிலும் அவருக்கு எந்தவித பலன்களும் அளிக்கவில்லை, எந்தவித பயனும் தரவில்லை என்பதை உலகறிந்த உண்மையாகும். ஜோதிடத்தால் இவ்வளவுதான் கூற முடியும் என்பது அவருக்கு கூறிய முறையிலேயே ஜோதிடத்தை உலக அறிந்தவர்கள், அறிவு உள்ளவர்கள் அறிவார்கள். அதே போல்தான் அவருக்கு முன்னால் இருந்த புரட்சி முதலமைச்சரின் மரணநிலைகளை பற்றியும் எவராலும் உறுதியாக கூற முடியவில்லை. அவர் பரிகார முறைகளிலும் லட்சார்ச்சனை போன்ற பரிகார முறைகளிலும் அவருக்கு பயன் தரவில்லை என்பதை உலகம் அறியும், ஜோதிடம் அறிந்தவர்கள் உணர்வார்கள். எனவே ஜோதிடத்தில் ஓரளவுக்குத்தான் உண்மையை கூற முடியும். அதாவது ஆதித்ய குருஜியே கூறியுள்ளார்கள், 80% பலன்களைத்தான் என்னால் கூற முடியும். ஒரு சில பதிவுகளில் 100% பொருந்தும் என்று கூறினாலும் விளக்கமாக கூறும் பதிவுகளில் அவர் தெளிவாகவே கூறியுள்ளார், 80% பலன்கள் தான் ஜோதிடத்தில் கூற முடியும், கோச்சாரத்திலும் சரி ஜாதக பலன்களிலும் சரி என்பதை அவரும் ஒத்துக்கொண்டுள்ளார். ஆனால் ஒரு சில ஜாதகங்களை மட்டும் உதாரணமாக குறிப்பிட்டு அவரை குறை கூறி வருவது எவ்விதத்திலும் சிறப்பாகாது. 100 ஜாதகங்களை ஆய்வு செய்யுங்கள். ஒரு பொது மேடையில் அவருடைய ஆய்வு செய்ய வேண்டுமென்றால், அவருடைய கருத்துக்களை மறுக்க வேண்டுமென்றால் 100 ஜாதகங்களை கலெக்ஷன் செய்து ஆய்வு செய்வோம். எனவே அந்த ரீதியில் ஆய்வு செய்துதான் அந்த எத்தனை சதவீதம் ஜாதகங்கள் அவருக்கு ஒத்து வருகிறது, எத்தனை சதவீதம் ஒத்து வரவில்லை என்பதை உலகுக்கு உணர்த்த முடியும். ஒரு சில ஜாதகங்கள் யாருடைய ஜாதகங்களுக்கும் மறுப்பு தெரிவித்து உதாரண ஜாதகங்களை வெளியிட முடியும். மூல நூல்களில் கூறியுள்ள கருத்துக்களுக்கும் மறுத்து தெரிவிக்க முடியும். அல்லது மூல நூல்களை பின்பற்றி வரும் இன்றைய ஜோதிடர்கள் யாராவது உங்களுடைய விதிமுறைகளை பதிவிடுங்கள் ஒரு பலனுக்கு, அது பொருந்தாத ஜாதகங்களை நான் பதிவிட தயாராக உள்ளேன். அப்படி யாராவது நான் கூறுவது மிகச் சரியானது, நான் பின்பற்றும் வழிமுறை மிகச் சரியானது என்று வலியுறுத்த விரும்பினால், உங்கள் ஒரு பலனுக்கு அரசு வேலை வாய்ப்புக்கு அல்லது வெளிநாட்டு வேலைத்துறைக்கு நீங்கள் கூறியுள்ளது போல் 3, 9, 12ஆம் விதிமுறைகள் சரியாக இருக்கிறது, 100% சரியாக இருக்கும், ஒரு ஜாதகத்தை பதிவிட்டாலும் நான் ஜோதிடத்திலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று சவால் விடும் ஜோதிட ஆசான்களாகட்டும் இல்லது ஜோதிடர்களாகட்டும் யாராவது இருந்தால் கூறுங்கள். எந்த விதிமுறையும் 100% பலன் தராது, மூல நூல்களின் விதிகள் உட்பட. ஏனென்றால் பல பாடல்கள் உள்ளது, நாமே அறிவோம். 5இல் ராகு இருந்தால் ஆண் கிடையாது என்பார்கள். ஆனால் 5இல் ராகு உள்ள ஆண் வாரிசு ஜாதகங்கள் ஆயிரக்கணக்கில் வெளியிட முடியும். அதேபோல் 7இல் ராகு கேது இருந்தால் மாற்று இனம், மாற்று மதம் போன்ற வரன்கள் தான் அமையும் என்று கூறுவார்கள். ஆனால் ஒரே இனத்தில் ஒரே ஜாதியில் ராகு கேது உள்ளவர்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருந்துள்ளதை என்னால் உதாரண ஜாதகங்கள் கொடுக்க முடியும். இறுதியாக முக்கியமாக இன்றைய ஜோதிடத்துறையில் மக்களுக்கு பயன்படும் வகையில் எந்த ஜோதிட வழிமுறை விதிமுறைகள் வருகிறது என்று ஆய்வு செய்தால் அதிகமாக பயன்படுவது ஆதித்ய குருஜி ஐயா அவர்களின் சுபத்துவ பாவத்துவ ரீதியான விதிகள் விதிமுறைகள் தான் என்பது உண்மையாகும். பல ஜோதிடர்களும் பின்பற்றி இன்று வெற்றி பெற்று வருகிறார்கள் என்பதை அனைவரும் அறிவீர்கள். அவரும் வெற்றி பெற்றதால் தான் இன்று அவரை விட பிரபலமாக முடியாத நிலையில் உள்ள ஜோதிடர்கள் பொறாமை ரீதியாக பல பதிவுகள் பதிவிட்டு வருகிறார்கள். எனவே சுபத்துவ பாவத்துவ ரீதியிலும் 8, 12 சுபத்துவ ரீதியிலும் சிம்மாதிபதி சுபத்துவ அரசு வேலைவாய்ப்பு ரீதியிலும் மற்றும் லக்னம் ராசிக்கு 10ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டுள்ள சுபத்துவ கிரகங்களின் எண்ணம், தொழில், கல்வி அமையும் என்ற விதிமுறைகளிலும் எனது ஆய்வுப்படி 70% ஜாதகங்களுக்கு பொருந்தி வருகிறது என்பதை நான் அனுபவ ரீதியாக உறுதியாக உணர்ந்துள்ளேன் என்பதை இறுதியாக இப்பதிவில் பதிவு செய்து கொள்கிறேன்.